சைனீஸ்ல தாராபலன்கள் கெட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு மேம். உண்மையாவே அது நல்லது தானா இல்லை கெட்டதா மேம் தாராபலன்கள்? தாராபலன் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கட்டாயம் கெட்ட தாரானாலே உங்களுக்கு வார்த்து கொடுக்கறது, நிறைய கொடுக்கறது அப்படிங்கும் பொழுது அது எப்படி கெடுதல் பண்ணும்? இப்போ சமீபத்தில் அதிகமாக அந்த தாரா தேவி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னது மேம், புதுசாக ஆரம்பிச்சிருக்கு? அதாவது தாரை ரொம்ப வருஷம் ஸ்ரீவித்யை அப்படிங்கிற சாக்த உபாசனையில் பார்த்தீங்கன்னா தசமகா வித்யான்னு இருக்காங்க. 10 மகாவித்யைகள் இருக்காங்க. வித்யை அப்படின்னாலே ஸ்ரீவித்யினாலே அம்பாளை துதிக்கக்கூடிய மந்திரங்கள். தசமகா வித்யாவில் 2வது ஃபஸ்ட்டு காளியை தாண்டினா அடுத்தது தேவி தாராதேவி தான். அதனால் நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமாகவே தாராதேவியை நம்ம வழிபட்டுட்டு தான் இருக்கோம். இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீனர்கள், திபெத்தியர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாரா தேவியாக அவங்க யக்ஷினியாக அவங்க யோகினியாக அவர்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களும் இதே தான் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தேவிக்கும் ஒரு கலர் கொடுத்துட்டாங்க. பச்சை வண்ணம்னா பார்த்தீங்கன்னா அதிக வளம், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தேவியாக இருக்குது. நீல வண்ணம்னா ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான தேவி. மஞ்சள் வண்ணம்னாக்க நல்ல நிதி அதிகமாக பெறுவதற்கான தேவி. இப்படி ஒவ்வொரு தாராதேவிக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்து அவங்களுடைய வழிபாட்டு முறையை இப்போ இங்கே நம்ம மக்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.